ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 27 அத்தியாயங்கள் நம்ம கத்துண்டோம். இன்றைக்கு 28வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். 27வது அத்தியாயத்தில் எப்படி பிரகிருதி புருஷ தத்துவங்களெல்லாம் எடுத்து சொல்லி அந்த ஒரு பிரகிருதியும் புருஷனும் எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சாதனைகளெல்லாம் எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த 28வது அத்தியாயத்தில் அஷ்டாங்க யோகத்தை ரொம்பவும் விவரமாக எடுத்து சொல்கிறார் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு கபில பகவான். இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது 8 படிகள் உடையதாக இருக்குது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிற அந்த ஒரு 8 படிகள் கொண்டது தான் அந்த அஷ்டாங்க யோகம். அதனால இப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறார், அம்மா உனக்கு நான் இந்த அஷ்டாங்க யோகத்தை உனக்கு நான் எடுத்து விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல சொல்லும்பொழுது சபீஜஸ்ய நிருபாத்மஜே அப்படிங்கிறார். சபீஜமாக இருக்கக்கூடிய யோக மார்க்கத்தை நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். சபீஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாலம்பன யோக மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா. சாலம்பனம் அப்படின்னா பகவானுடைய ஏதாவது ஒரு மூர்த்தியையோ அல்லது மந்திரத்தையோ மனசில் நினச்சிண்டு யோக மார்க்கத்தை பழகிறது அப்படிங்கிறது சாலம்பன யோக மார்க்கம். அதுவே எதையும் நினைக்காம பண்ணுறது அப்படிங்கிறது நிராலம்பன யோகம். இந்த இடத்துல தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு இந்த சாலம்பன யோக மார்க்கத்தை தான் உபதேசம் பண்ணுறார் கபில பகவான். முதல்ல எடுத்ததுமே யம நியமங்களை தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். யமம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மனசையும் இந்த சரீரத்தையும் அடக்கிறதுங்கிறது தான் யமம். நியமம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த சாதன மார்க்கத்தில் நம்ம போகும்பொழுது முன்னேறதுக்காக நம்ம பலவிதமான விரதங்களெல்லாம் அனுஷ்டிக்கிறோம் இல்லையா, அதற்கு நியமங்கள் அப்படின்னு பேர். இப்போ முதல் 3 ஸ்லோகங்களில் இந்த யம நியமங்களெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டே வரார். முதல்ல ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா அப்படிங்கிறார். தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய ஸ்வதர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணணும். விதர்மாச்ச நிவர்த்தனம் அப்படிங்கிறார். எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது. தெய்வாத்து லப்தேன சந்தோஷா அப்படிங்கிறார். இந்த இடத்துல தெய்வம் அப்படின்னா விதி அல்லது பிராரப்தம் அப்படின்னு பேர். விதி வசத்தினால எது நம்மளுக்கு தானே நம்மள இடத்துல சேரறதோ அதை கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஆத்மவித் சரணார்ச்சனம் அப்படிங்கிறார். அதாவது ஆத்மாவை தெரிஞ்சுண்டு அந்த ஒரு ஞானி இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட ஞானிகளுடைய சரணத்தை நம்ம பூஜை பண்ணிண்டு அப்படிப்பட்ட ஒரு ஞானிக்கு சேவை பண்ணுறது. கிராமிய தர்ம நிவர்த்திஷ்ச அப்படிங்கிறார். கிராமிய தர்மம் அப்படின்னா ரொம்பவே லௌகீக விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறது. மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா, அதாவது மோட்ச மார்க்கத்தை அடையிறதுல அந்த ஒரு பாதையில் எப்பொழுதுமே ஒரு நாட்டத்தோடையும் ஒரு ஆசையோடையும் இருக்கிறது. மித மேத்யாதனம் அப்படிங்கிறது. அளவோட அதே சமயத்தில் ரொம்ப சுத்தமான அன்னத்தை உட்கொள்கிறது. சஸ்வத்து விவிக்த க்ஷேம சேவனம் அப்படிங்கிற எப்பொழுதுமே ஒரு ஏகாந்தமான ரொம்பவும் ஒரு க்ஷேமமான, அதாவது எந்த விதமான ஆபத்தும் இல்லாத ஒரு இடத்துல வாசம் பண்ணுறது. அடுத்ததாக அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அப்படிங்கிற. அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம் அப்படின்னா திருடாமல் இருக்கிறது. யாவத் அர்த்த பரிகிரகா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடிப்படையாக எது தேவையோ அதை மட்டும், அத்தகைய பொருட்களை மட்டும் சேர்த்து கொள்வது, அதிகமாக சேர்த்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறார். பிரம்மச்சரியம் தபஹா. அடுத்தது சௌச்சம் அப்படிங்கிறார். சௌச்சம் அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல புற தூய்மை மன தூய்மை ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்கிறார். சுவாத்தியாயா அப்படின்னு எப்பொழுதுமே தன்னுடைய ஆத்மாவையே நினச்சின்னு இருக்கிறது. புருஷார்ச்சனம் அப்படின்னு பகவான் பரமபுருஷனான பகவானை பூஜை பண்ணுறது. இப்படி முடிக்கிறச்சே மௌனம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார். அடிக்கடி மௌனத்தை பழகணும் அப்படிங்கிறார். இதுக்கு அடுத்ததாக யமநியமத்துக்கு அடுத்தபடி என்னது அப்படின்னா ஆசனம். ஆசனம்ங்கிறது இந்த இடத்துல ஆசன ஜெயஹா அப்படிங்கிறார். பல மணி நேரம் ஒரே ஆசனம், ஏதாவது ஒரு பத்மாசனமோ அந்த மாதிரி ஒரு ஆசனத்தில் அமர்ந்து பழகிறது. அடுத்தபடி என்னது அப்படின்னா பிராணாயாமம். பிராண ஜெயஹா ஷனைஹி அப்படிங்கிற மெதுவாக ஒருத்தருடைய பிராணனை ஜெயிக்கணும், அதாவது அதை தன் வசம் ஆக்கணும். அடுத்தபடி அப்படிங்கிறது பிரத்யாகாரம். பிரத்யாகாரஷ்ச இந்திரியானாம் அப்படிங்கிறது. வெளியிலேயே ஓடக்கூடிய அந்த இந்திரியங்களை பிடிச்சி இழுத்து உள்பக்கமாக ஆத்மாவை நோக்கி திருப்புறது அப்படிங்கிறது தான் பிரத்யாகாரம். அதை மனசினுடைய ஒரு துணை கொண்டு, புத்தியினுடைய துணையை கொண்டு அதை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிரத்யாகாரம். அடுத்தபடி என்னது அப்படின்னா தாரணா. தாரணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அடக்கின அந்த மனசையும் இந்த பிராணனையும் சரீரத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு யோக சக்கரத்தில் கொண்டு நிலையாக நிறுத்துறது அப்படிங்கிறது தான் தாரணை. கடைசியில் 7வது படி என்னது அப்படின்னா தியானம். அதாவது வைகுண்ட லீலாபித்தியானம் அப்படிங்கிறது. பகவானுடைய லீலைகளெல்லாம் தியானம் பண்ணுறது தான் அந்த தியானம் அப்படிங்கிறது.
சமாதானம் ததாத்மனஹா அப்படின்னு கடைசி படியை சொல்கிறார். அப்படி அந்த பகவானுடைய ரூபத்திலேயோ அல்லது அவனிடத்துலையே போய் மனசு நிலையா அப்படி லயிச்சுடுத்து அப்படின்னா, அதுலேருந்து அசையாமல் அங்கேயே நிலை பெற்றுடுத்து அப்படின்னா அதுதான் சமாதி அப்படிங்கிற அந்த யோகத்தினுடைய கடைசி படி அப்படிங்கிறார். இந்த மாதிரி யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சாதனைகளெல்லாம் பழகி ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மனசு இருக்கே அது துஷ்டம் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே தப்பான பாதையிலேயே போகக்கூடிய அந்த மனசை தடுத்து நம்ம வசமாக ஆக்கி அதை உள்புறம் திருப்பணம் அப்படிங்கிறார். புத்தியை கொண்டும் பிராணாயாமத்தை கொண்டும் அப்படி உள்புறமாக பகவானிடத்தில் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழகணும் அப்படிங்கிறார். அதந்திரிதா அப்படிங்கிறார். அதாவது சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில், மெதுவாக தான் அதை பழகணும். ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ அதை பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதை குருநாதரே அடிக்கடி சொல்லுவார். அதை பொறுமையாக அதை பழகணும் அப்படிங்கிறார். எதனால அப்படின்னா அது பல நாட்கள் ஆகும் இல்லையா, அதனால ஒரு சோர்வும் அதில் அடையக்கூடாது அப்படிங்கிறார். மனசு நம்ம வசப்படலையே அப்படிங்கிறதுனால ஒரு சோர்வும் அடையாமல் பல நாட்கள் இதை பொறுமையாக பழகணும் அப்படிங்கிறார். இப்பொழுது என்ன பண்ணுறார், அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஆசனத்திலேருந்து ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இப்போ விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவத்கீதையிலேயே பகவான் சொன்ன மாதிரி ஒரு சுத்தமான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல முதல்ல குஷதர்பம்னு சொல்லக்கூடிய அந்த குஷம்னால ஒரு ஆசனத்தை விரித்து அதற்கு மேலே மான் தோலை போட்டுட்டு அதற்கு மேலே ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமரணும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஸ்வஸ்திகாசனம் போன்ற ஏதாவது ஒரு ஆசனத்தில் பல மணி நேரங்கள் அப்படி அமர்ந்து பழகணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக பிராணாயாமத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிராணனையே நம்ம சுத்திப்படுத்தணும். அதற்கு தான் பூரகம், கும்பகம், ரேச்சகம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மூலமாக அந்த பிராணனை உள்ளே இழுக்கிறதும் இவ்வளவு மாத்திரைகள் உள்ளே நிறுத்துறது அது போன்ற அந்த ஒரு ப்ராக்டிசஸ்னால பிராணனை சுத்தப்படுத்தணும். அந்த பிராணாயாமம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் மனசு தன்னுடைய அசுத்தங்களெல்லாம் விட்டு விலகிறது அப்படிங்கிறார். அதற்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். தங்கத்தை நம்ம நெருப்பில் போட்டு இப்படி ஸ்புடம் போடும்பொழுது எப்படி தங்கத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் வெளியேறதோ அது மாதிரி இந்த பிராணாயாமம் பண்ண மனசில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் வெளியேறது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, பிராணாயாமத்தினால அந்த சரீரத்தில் நம்ம கபம், பித்தம், வாத்தம் அதெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் கூட சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக பிரத்யாகாரம் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த பிரத்யாகாரம் என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்பொழுதுமே விஷய சுகங்களுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய இந்த மனசை சுத்திப்படுத்துறதாம் இந்த பிரத்யாகாரம். தாரணங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மனசை ஒருமுகப்படுத்தி ஒரே இடத்துல நிலை நிறுத்துகிறோம் இல்லையா, அதனால ஒருத்தருடைய பாவங்கள்லாம் போகிறது அப்படிங்கிறார். இந்த ஒரு தியானத்தினால பகவானை அடையிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ராகம், துவேஷம் போன்ற துர்குணங்களெல்லாம் ஒருவன் விட்டு தள்ளி நல்ல ஒரு சத்குணங்களெல்லாம் அடையறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ இந்த 7வது படியாக இருக்கக்கூடிய தியானம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏதாவது ஒரு பகவானுடைய ரூபத்தில் மனசை கொண்டு அப்படி நிலை நிறுத்தணும். இந்த முன் சொன்ன 6 படிகள்னால மனசு இப்போ சுத்தமாக ஆயிடுது இல்லையா, அப்படிப்பட்ட சுத்தமான மனசுனால அந்த பகவானோட ரூபத்தை தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய மூக்கு நுனியில் தன்னுடைய பார்வையை நிலை நிறுத்தி அந்த மனசை பகவானோட ரூபத்தில் செலுத்தணும் அப்படிங்கிறார். எதற்காக மூக்கு நுனியை பார்க்கணும் அப்படின்னா, மனசு இங்கே அலையாமல் வேற எதையும் பார்க்காம பகவானோட ரூபத்தையே ஏகாகிரமாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். இப்போது இந்த பகவானுடைய ரூபத்தை எவ்வளவு அழகாக இருக்குது அந்த ரூபம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். பிரசன்ன வதனாம்போஜம் பத்ம கர்ப்பாருணேக்ஷணம் நீலோத்பல தலஷ்யாமம் சங்கசக்கர கதாதரம் அப்படிங்கிறார். பகவானோட தாமரை போன்ற முகம் எப்படி இருக்குது அப்படின்னா பிரசன்னமாக இருக்காம், எப்பொழுதும் ஒரு அழகான மந்தஹாசத்தோடு இருக்குது. அவனுடைய கண்கள்லாம் தாமரை போன்ற கண்களாக இருக்குது. நீலோத்பல தலஷ்யாமம் அப்படின்னு, நீல உத்பலம் அப்படின்னா நீலத்தாமரை அப்படின்னு பேர். அந்த நீலத்தாமரை எப்படி இருக்குமோ அது போன்ற அழகான வர்ணம் உடையவனாக இருக்கான் பகவான். சங்கு, சக்கரம், கதை அதெல்லாம் தரிச்சுருக்கான். கால்களில் நூப்புரம், கைகளில் கங்கணம், கழுத்தில் பலவிதமான ஹாரங்கள், தங்க கிரீட்டம், அப்படி தங்க ஆபரணங்கள்லாம் பகவான் அணிஞ்சுட்டுருக்கான். இடுப்பில் தங்கமயமான ஒரு உத்தியானம் அணிஞ்சுட்டுருக்கான். அவனுடைய ஆசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா, பக்தர்களுடைய ஹிருதயம் அப்படிங்கிற அந்த தாமரையில் பகவான் அழகாக அமர்ந்துட்டுருக்காராம். பார்க்குறதுக்கு அப்படி சாந்தமாக இருக்கார், அவ்வளவு அழகாக இருக்கார். பிரித்யானுகிரக காத்தரம் அப்படிங்கிற, எப்பொழுதுமே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த துடிப்போடையே இருக்கானாம் பகவான். பார்க்கிறவர்களுடைய தியானம் பண்ணவர்களுடைய மனக்கண் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மனக்கண்களுக்கு அத்தகைய ஒரு ஆனந்தத்தை அப்படி அதிகரிக்கக்கூடியவனாக இருக்கான் பகவான்.
எப்பொழுதுமே சந்தம் வயசி கைஷோரே அப்படிங்கிறார். எப்பொழுதுமே யவ்வன ரூபத்திலேயே இருக்கானாம் பகவான். 16 வயசு யுவாவாகவே இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கான். பகவானுடைய குணங்களோ எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி பாடத்தகுந்ததா இருக்கு. எல்லாரையும் பவித்திரமாக ஆக்கக்கூடியதா இருக்கு. எல்லாருக்கும், அதாவது புண்ணியஸ்லோக யசஸ்கரம் அப்படிங்கிறார். லோகத்தில் எவ்வளவோ புகழ் பெற்று இருக்கக்கூடியவர்கள் கூட பகவானோட குணங்களை பாட அவர்களுக்கு கூட அது புகழை சேர்க்கறது அப்படிங்கிறார். இப்படி பகவானுடைய அந்த முழுமையான ஒரு ரூபத்தில் மனசை கொண்டு அப்படி நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறார். இப்படி சுத்தமான ஒரு மனசுனால பகவான் எப்படிலாம் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறார். தன்னுடைய ஹிருதய குகையில பகவான் அமர்ந்துன்னு இருக்கிறதாகவோ அல்லது நடக்கிறதாகவோ நிற்கிறதாகவோ அல்லது படுத்துன்னு இருக்கிறதாகவோ எப்படி வேணாலும் தியானம் பண்ணலாம். பகவானுடைய எல்லா லீலைகளுமே ரொம்ப மதுரமாக தானே இருக்குது அப்படிங்கிறார். அதனால மதுரம் மதுரம் மதுராதிபதேகே அகிலம் மதுரம் அப்படிங்கிற மாதிரி எப்படி விதமாகவும் நம்ம பகவானை தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறார். இப்படி பகவானோட முழுமையான ரூபத்தில் மனசை அப்படி நிறுத்தினத்துக்கு பிறகு இப்பொழுது ஒரு அங்கமாக பகவானுடைய ரூபத்தில் மனசை ஒன்றுனால் நிலை நிறுத்திண்டே வரணும் அப்படிங்கிறார். அப்போது அந்த ஒரு அங்கமாக எப்படி நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறத இதற்கு மேலே விஸ்தாரமாக சொல்கிறார் ரொம்ப அழகாக பல ஸ்லோகங்களில். இப்பொழுது நம்ம இந்த செஷனில் இந்த 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கற்றுண்டு இதற்கு மேலே எப்படி ஒரு அங்கமாக தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத கபில பகவான் எப்படி சொல்லித்தரார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः।
नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ अष्टाविंशोऽध्यायः। श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच योगस्य लक्षणं वक्ष्ये योगस्य लक्षणं वक्ष्ये योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य नृपात्मजे सबीजस्य नृपात्मजे सबीजस्य नृपात्मजे मनो येनैव विधिना मनो येनैव विधिना मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पथम् प्रसन्नं याति सत्पथम् प्रसन्नं याति सत्पथम् स्वधर्माचरणं शक्त्या स्वधर्माचरणं शक्त्या स्वधर्माचरणं शक्त्या विधर्माच्च निवर्तनं विधर्माच्च निवर्तनं विधर्माच्च निवर्तनं दैवात् लब्धेन सन्तोषः दैवाल्लब्धेन सन्तोषः दैवाल्लब्धेन सन्तोषः आत्मवित् चरणार्चनम् आत्मविच्चरणार्चनम् आत्मविच्चरणार्चनम् ग्राम्यधर्मनिवृत्तिश्च 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 मोक्षधर्मरतिस्तथा 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 मितमेध्यादनं शश्वत् मितमेध्यादनं शश्वत् मितमेध्यादनं शश्वत् विविक्तक्षेमसेवनम् विविक्तक्षेमसेवनं विविक्तक्षेमसेवनम् अहिंसा सत्यम् अस्तेयम् अहिंसा सत्यम् अस्तेयम् अहिंसा सत्यमस्तेयम् यावद् अर्थपरिग्रहः यावद् अर्थपरिग्रहः यावद् अर्थपरिग्रहः ब्रह्मचर्यं तपःशौचं ब्रह्मचर्यं तपःशौचं ब्रह्मचर्यं तपःशौचं स्वाध्यायः पुरुषार्चनम् स्वाध्यायः पुरुषार्चनं स्वाध्यायः पुरुषार्चनम् मौनं सदा आसनजय मौनं सदासनजय मौनं सदासनजय स्थैर्यं प्राणजयः शनैः स्थैर्यं प्राणजयः शनैः स्थैर्यं प्राणजयः शनैः प्रत्याहारः च इन्द्रियाणां प्रत्याहारश्चेन्द्रियाणां प्रत्याहारश्चेन्द्रियाणां विषयान् मनसा हृदि विषयान् मनसा हृदि विषयान् मनसा हृदि स्वधिष्ण्यानाम् एकदेशे स्वधिष्ण्यानाम् एकदेशे स्वधिष्ण्यानाम् एकदेशे मनसा प्राणधारणम् मनसा प्राणधारणम् मनसा प्राणधारणम् वैकुण्ठलीलाभिध्यानम् 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 समाधानं तथात्मनः समाधानं तथात्मनः समाधानं तथात्मनः एतैः अन्यैश्च पथिभिः एतैरन्यैश्च पथिभिः एतैरन्यैश्च पथिभिः मनोदुष्टम् असत्पथम् मनोदुष्टम् असत्पथम् मनोदुष्टम् असत्पथम् बुद्ध्या युञ्जीत शनकैः बुद्ध्या युञ्जीत शनकैः
बुद्ध्या युञ्जीत शनकैः जितप्राणो हि अतन्द्रितः जितप्राणो ह्यतन्द्रितः जितप्राणो ह्यतन्द्रितः शुचौ देशे प्रतिष्ठाप्य शुचौ देशे प्रतिष्ठाप्य शुचौ देशे प्रतिष्ठाप्य विजितासन आसनं विजितासन आसनं विजितासनासनं तस्मिन् स्वस्ति समासीनः तस्मिन् स्वस्ति समासीनः तस्मिन् स्वस्ति समासीनः ऋजुकायः समभ्यसेत् ऋजुकायः समभ्यसेत् ऋजुकायः समभ्यसेत् प्राणस्य शोधयेन्मार्गम् प्राणस्य शोधयेन्मार्गं प्राणस्य शोधयेन्मार्गम् पूरकुम्भकरेचकैः 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 प्रतिकूलेन वाचित्तम् प्रतिकूलेन वाचित्तं प्रतिकूलेन वाचित्तं यथा स्थिरम् अचञ्चलम् यथा स्थिरम् अचञ्चलं यथा स्थिरम् अचञ्चलं मनो अचिरात् स्यात् विरजम् मनो अचिरात् स्याद्विरजम् मनो अचिरात् स्याद्विरजम् जितश्वासस्य योगिनः जितश्वासस्य योगिनः जितश्वासस्य योगिनः वायु अग्निभ्यां यथा लोहम् वायुवग्निभ्यां यथा लोहं वायुवग्निभ्यां यथा लोहं ध्मातं त्यजति वैमलम् ध्मातं त्यजति वैमलं ध्मातं त्यजति वैमलम् प्राणायामैः दहेत् दोषान् प्राणायामैर्दहेद्दोषान् प्राणायामैर्दहेद्दोषान् धारणाभिश्च किल्बिषान् धारणाभिश्च किल्बिषान् धारणाभिश्च किल्बिषान् प्रत्याहारेण संसर्गान् प्रत्याहारेण संसर्गान् प्रत्याहारेण संसर्गान् ध्यानेन अनीश्वरान् गुणान् ध्यानेनानीश्वरान् गुणान् ध्यानेनानीश्वरान् गुणान् यदा मनः स्वं विरजम् यदा मनः स्वं विरजम् यदा मनः स्वं विरजम् योगेन सुसमाहितम् योगेन सुसमाहितं योगेन सुसमाहितं काष्ठां भगवतो ध्यायेत् काष्ठां भगवतो ध्यायेत् काष्ठां भगवतो ध्यायेत् स्वनासाग्र अवलोकनः स्वनासाग्रावलोकनः स्वनासाग्रावलोकनः प्रसन्नवदनाम्भोजम् 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 पद्मगर्भारुणेक्षणम् 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 नीलोत्पलदलश्यामम् 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 शङ्खचक्रगदाधरम् 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 लसत्पङ्कजकिञ्जल्क 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 पीतकौशेयवाससम् 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 श्रीवत्सवक्षसम्भ्राजत् 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 कौस्तुभामुक्तकन्धरम् कौस्तुभामुक्तकन्धरम्
कौस्तुभामुक्तकन्धरम् मत्तद्विरेफकलया 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 परीतं वनमालया परीतं वनमालया परीतं वनमालया परार्ध्यहारवलय 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 किरीटाङ्गदनूपुरम् 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 काञ्चीगुणोल्लसच्छ्रोणिम् 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 हृदयाम्भोजविष्टरम् 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 दर्शनीयतमं शान्तम् दर्शनीयतमं शान्तम् दर्शनीयतमं शान्तम् मनोनयनवर्धनम् 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 अपीच्य दर्शनं शश्वत् अपीच्य दर्शनं शश्वत् अपीच्य दर्शनं शश्वत् सर्वलोकनमस्कृतम् 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 सन्तं वयसि कैशोरे सन्तं वयसि कैशोरे सन्तं वयसि कैशोरे भृत्यानुग्रहकातरम् 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 कीर्तन्य तीर्थयशसम् कीर्तन्य तीर्थयशसम् कीर्तन्य तीर्थयशसम् पुण्यश्लोकयशस्करम् 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 ध्यायेत् देवं समग्राङ्गम् ध्यायेद्देवं समग्राङ्गम् ध्यायेद्देवं समग्राङ्गम् यावन्न च्यवते मनः यावन्नच्यवते मनः यावन्नच्यवते मनः स्थितं व्रजन्तम् आसीनम् स्थितं व्रजन्तम् आसीनं स्थितं व्रजन्तम् आसीनं शयानं वा गुहाशयम् शयानं वा गुहाशयं शयानं वा गुहाशयं प्रेक्षणीये हितं ध्यायेत् प्रेक्षणीये हितं ध्यायेत् प्रेक्षणीये हितं ध्यायेत् शुद्धभावेन चेतसा शुद्धभावेन चेतसा शुद्धभावेन चेतसा तस्मिन् लब्धपदं चित्तम् तस्मिन् लब्धपदं चित्तम् तस्मिन् लब्धपदं चित्तम् सर्वावयव संस्थितं सर्वावयव संस्थितं सर्वावयव संस्थितं विलक्ष्य एकत्र संयुज्यात् विलक्ष्यैकत्र संयुज्यात् विलक्ष्यैकत्र संयुज्यात् अङ्गे भगवतो मुनिः अङ्गे भगवतो मुनिः அங்கே பகவதோ முனிஹி. இந்த 20 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து ஒரு தரம் பாராயணம் பண்ணலாம். The first 20 shlokas. ஸ்ரீ பகவானுவாச்ச யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம் ஸ்வதர்மாச்சரணம் சக்த்யா विधर्माच्च निवर्तनम् दैवाल्लब्धेन सन्तोषः आत्मवेच्चरणार्चनम् ग्राम्यधर्मनिवृत्तिश्च मोक्षधर्मरतिस्तथा मितमेध्यादनम् शश्वत् विविक्तक्षेमसेवनम् अहिंसा सत्यमस्तेयम् यावदर्थपरिग्रहः ब्रह्मचर्यं तपःशौचं
स्वाध्यायः पुरुषार्चनं मौनं सदासनजय स्थैर्यं प्राणजयः शनैः प्रत्याहारश्चेन्द्रियाणां विषयान् मनसा हृदि स्वधिष्ण्यानाम् एकदेशे मनसा प्राणधारणं वैकुण्ठलीलाभिध्यानं समाधानं तथात्मनः एतैरन्यैश्च पथिभिः मनोदुष्टम् असत्पथं बुद्ध्या युञ्जीत शनकैः जितप्राणो ह्यतन्द्रितः शुचौ देशे प्रतिष्ठाप्य विजितासन आसनं तस्मिन् स्वस्ति समासीनः ऋजुकायः समभ्यसेत् प्राणस्य शोधयेन्मार्गं पूरकुम्भकरेचकैः प्रतिकूलेन वा चित्तं यथा स्थिरम् अचञ्चलम् मनोचिरात् स्याद्विरजं जितश्वासस्य योगिनः वाय्वग्निभ्यां यथा दोहं ध्मातं त्यजति वैमलं प्राणायामैर्दहेद्दोषान् धारणाभिश्च किल्बिषान् प्रत्याहारेण संसर्गान् ध्यानेन अनीश्वरान् गुणान् यदा मनस्वं विरजं योगेन सुसमाहितं काष्ठां भगवतो ध्यायेत् स्वनासाग्रावलोकनः प्रसन्नवदनाम्भोजं पद्मगर्भारुणेक्षणं नीलोत्पलदलश्यामं शङ्खचक्रगदाधरं लसत्पङ्कजकिञ्जल्क पीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसम्भ्राजत् कौस्तुभामुक्तकन्धरं मत्तद्विरेफकलया परीतं वनमालया परार्घ्यहारवलय किरीटाङ्गदनूपुरम् काञ्चीगुणोल्लसच्छ्रोणिं हृदयाम्बोजविष्ठरं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनम् अपेक्ष्य दर्शनं शश्वत् सर्वलोकनमस्कृतं सन्तं वयसि कैशोरे भृत्यानुग्रहकातरं कीर्तन्यतीर्थयशसं पुण्यश्लोकयशस्करं ध्यायेद्देवं समग्राङ्गं यावन्नच्यवते मनः स्थितं व्रजन्तम् आसीनं शयानं वा गुहाशयं प्रेक्षणे हितं ध्यायेत् शुद्धभावेन चेतसा तस्मिन् लब्धपदं चित्तं सर्वावयवसंस्थितं विलक्ष्यैकत्र संयुज्यात् अङ्गे भगवतो मुनिः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय. இந்த அத்தியாயம் நம்ம இப்போ படிச்ச ராகம் பூர்வி கல்யாணி. நம்ம அடுத்த செஷன்ல இந்த அத்தியாயத்தோட அடுத்த பாதியை கத்துக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and in the third skanda we learned 27 chapters, and today we are learning the 28th chapter. In the 27th chapter, we saw how Kapila Bhagavan advised Devahuti regarding the discrimination between Prakriti and Purusha, and in the 28th chapter, he is describing the Ashtanga Yoga in great detail to his mother Devahuti. The Ashtanga Yoga has 8 steps, which we all know, which are Yama, Niyama, Asana, Pranayama, Pratyahara, Dharana, Dhyana and Samadhi. And so he says, "O mother, I shall now describe to you in detail about this Ashtanga Yoga Marga."
And he says, Sabijasya Nripatmaje. I shall describe to you the Yoga Marga which is called as Sabija. This Sabija Yoga Marga is in other words called as Salambana Yoga Marga, wherein a person holds on to either the form of Bhagavan or his name. There is another path which is Niralambana Yoga Marga, where he doesn't hold on to anything. So here he describes to his mother the Salambana Yoga Marga. So he begins with the Yama Niyama. First of all, in the first 3 shlokas, Yama is nothing but the control of the mind and the body, and Niyama is the observance of many vows during our spiritual advancement. And he lists them both together in the first 3 shlokas. He says, Swadharma Charanam Shaktya. He says one must practice one's duty to the best of one's ability. And then he says, Vidharmacha Nivartanam. One should refrain from any activity which is prohibited. Daival labdhena santoshaha. Here Daiva means fate or providence. So one must be very satisfied and content with whatever one gets because of providence. Atmavit charanarchanam. One must worship the feet of a realized soul or a jnani. Gramya dharma nivrittischa. One must withdraw slowly from all the mundane and worldly enjoyments. Moksha dharma ratistatha. One must take great delight in practicing the moksha dharma, that is the path that leads one to liberation. Mita medhyadanam. One must take food in limited quantities, and not only that, the food should also be very pure, he says. Shashvat vivikta kshema sevanam. One must always resort to a place which is very secluded and also which is very safe. Ahimsa satyam asteyam. One must practice non-violence. One must always speak the truth. One must refrain from theft, he says. Asteyam. Yavad artha parigraha. One must possess things only to the extent of one's basic needs. One must not keep on amassing wealth, he says. Brahmacharyam tapaha shaucham. Brahmacharya is continence, tapaha is austerity, and shaucha is purity. Here by purity he means both the purity of the body and also the mind. Swadhyayaha is to reflect upon one's own self always. Purusharchanam, to worship the feet of the Supreme Person Bhagavan. And he concludes with Mauna or silence. One must practice silence. And then comes the next step, which is asana. He here mentions asana jayaha. One must acquire steadiness in a firm posture like either Padmasana or Swastikasana. And the next step is pranayama. He says prana jayaha shanaihi. One must slowly bring the breath under one's control. Next is pratyahara. He says pratyaharascha indriyana. Pratyahara is nothing but to withdraw all the senses which always run towards the external objects and pull them inwards towards the self and fix it on Bhagavan. Next is dharana, which is to fix the mind and the breath in any one place within the body, in any one of the yoga chakras. And dhyana is to contemplate on the leelas of Bhagavan Vishnu. So he says Vaikuntha Leelabhidhyanam. The last step is Samadhi, which he refers by Samadhanam Tathatmanaha. So to dwell permanently in the form of Bhagavan within one's heart, which is one's own self, is called as Samadhi. So he says through all these practices, one must curb the wicked mind which always runs outwards towards the senses and which always goes in the evil path. So with the help of the intellect and also through the help of pranayama, one must control this mind and always fix it on God, who is the inner self. And one must do this very slowly, he says. Atandritaha also, he says, one must do it very diligently and without laziness. Our Guru Maharaj also says this very often. This will take a long time, he would say, and one cannot expect results very soon. So one must also not get dejected also that the mind doesn't come under one's control. So we must have great patience and practice this for many years very slowly and diligently. And now he again goes into the details of these steps beginning from asana. So for practicing asana, he says one must choose a very clean spot, like how Bhagavan describes to Arjuna in Bhagavad Gita, and one must first spread the kusha grass over that place, and over that he must spread the deer skin and be seated in that in any asana like swastikasana, and he must try to sit in that asana for long hours, and he must control his posture until it becomes very firm.
And next for pranayama, he says one must cleanse his breath through practices like puraka, kumbhaka and rechaka, and until the mind becomes very steady. And through such pranayama, what happens? The mind starts losing all its impurities. He gives an example. He says, just as when we smelt gold in flame, what happens is gold loses its impurities, isn't it? So also the mind through pranayama becomes very pure. And through pranayama, one can also correct the disorders in the kapha, pitta and vata in one's body. And next is pratyahara. He says through pratyahara, one is able to cleanse the mind which is always addicted to the external objects. And through dharana, what happens? Because we concentrate our mind, a person is able to get rid of all his sins, he says. And through dhyana, that is meditation, he is able to eradicate the qualities that are an obstruction to reach Bhagavan. Qualities like raga, dvesha and all that, which are an obstruction towards going towards Bhagavan, we can win over such qualities, he says. And for dhyana, which is the 7th step in the Ashtanga Yoga, he must meditate on the form of Bhagavan Hari with a mind which is very purified through all these 6 steps, beginning from yama, niyama and all that. And now he must fix his gaze upon the tip of his nose, he says, to avoid any distractions. And through such concentrated mind, he must think of the form of Bhagavan, he says. And for this form of Bhagavan, he beautifully describes Bhagavan's form on which one must fix his mind. He says, Prasanna Vadanambhojam Padma Garbharunekshanam Neelotpala Dalashyamam Shanka Chakra Gadadharam. He says Bhagavan's lotus-like face has a beautiful smile in it. Prasanna Vadanambhojam, and his eyes are so reddish like the lotus flower, and he has a complexion like the Neelotpala. He says like the blue lotus. He holds a Shankha, the Chakra and the Gadha, a conch, a discus and the Gadha. He is wearing anklets in his legs, bracelets in his arms, necklaces and a gold kirita. He is wearing a gold girdle around his hips, and he is so calm and very, very beautiful, and he enhances the joy of the mind vision of the person who meditates upon him. And where is his asana? He says Bhagavan's asana is the lotus-like heart of the devotee who meditates upon him, and he is so captivating because he says Santam Vayasi Kaishore. Bhagavan is always in the Yuva form, that is the 16-year-old youthful form, and so he is very, very captivating to look at, and he is revered by the entire world. And he says Bhrityanugraha Kataram. He is always so impatient to shower his grace on his devotees. He always wants to shower grace on his devotees, and the glories of Bhagavan are such that they are worthy of singing and praising, and they purify everybody in this world. And he gives fame even to those people who are already very famous in this world because they resort to Bhagavan. And so in this manner, he says one must meditate upon Bhagavan's form with a fixed mind until the mind doesn't sway at all and gets totally fixed in the form of Bhagavan. And so he must either think of Bhagavan as sitting in his heart or standing or walking or lying down in his heart, because all of these leelas of Bhagavan are very, very sweet, because Sri Vallabhacharya says Maduram Maduram Maduradipatehe Akhilam Maduram. So all the leelas of Bhagavan are very sweet. So he can meditate upon Bhagavan in any of these forms. And now after fixing the mind on the complete form of Bhagavan, he must further go on to meditate upon each and every limb of Bhagavan one by one. So today in this session we learnt until the 20th shloka, wherein he discusses about the dhyana of the complete form of Bhagavan, and further Kapila Bhagavan describes in detail how he must meditate upon each and every limb of Bhagavan, which we shall learn in the next session. Radhe Radhe.